எல்லாமே கிட்ட இருந்து எல்லாமே செய்றாரு. பாடுபடுறாரு. அந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளு. இப்ப இந்த டைம்ல இப்ப மழை வந்திருந்ததுன்னா, இப்ப இந்த டைம்ல வந்து நின்னுட்டு இருப்பாரு இங்க. ஊருக்கு போனேன்னா, என் பெத்த புள்ள கூட ரூ. 1000 காசு குடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்குது, செலவு இருக்குமாங்குது. ஆனா, என் பெத்த புள்ள மாரி ரூ. 100 பேங்க்ல போட்டுறாரு. அவரோட பணி நீண்ட நாள் தொடர்ந்து நடக்கணும்னு விரும்புறோம். எந்த பந்தமும் இல்லாம, ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதியோட பேரன், பெரிய ஒரு முதல்வரோட பையன் அப்படி இருந்தும், அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாம, ஒரு சின்ன பிள்ளைங்ககிட்ட எப்படி பழகுறாரோ, அதே மாதிரி தான் எல்லா சமூகத்தினர்கிட்டயும். அவர் எல்லாருக்கும் நல்லது செய்றாரு இல்லைங்களா? அதனால ரொம்ப பிடிக்கும். இந்த லாஸ்ட் டைம் ஒரு மழை வந்து பயங்கரமா இதே ஐசூஸ்ல எங்களால இவ்வளோ தூரத்துக்கு மேல போக முடியாது. நாங்களும் அந்த அளவுக்கு தான் எதிர்பார்த்திருந்தோம். என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு. ஆனா மழை பெஞ்சு மறுநாள் போய் பார்க்கும்போது, ஆஸ் யூசுவல் எப்போதும் போல தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலயே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் எடுத்து பண்றாங்க. ஸோ எங்கள் அப்பா பிக் ஷாட் எங்கள் அப்பா. அதனால நான் வந்து ஆடம்பரமாக நான் இல்லை. நான் இருந்தாலும் இப்போ தொகுதி மக்களுக்கு என்ன பண்ணணும்னு அவர் நான் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இது நீங்கள் வாரிசு அரசியல் பண்ணக்கூடாது. தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நடக்குது. அவர் மக்களுக்கு சேவை செஞ்சு கொண்டு இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன செய்வாருன்றது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அதை விட அதிகமாக செஞ்சுருக்காரு. எல்லார்கிட்ட ஒரு அன்பா பண்பா அண்ணனா இருந்து எல்லார்கிட்டயும் பண்றாரு. அதனால ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் ஒருத்தராக இருக்காரு அவரு. அதனால அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வந்தவங்க அந்த வழியில் வந்தவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். சும்மா நேற்று சினிமா நடிச்சிட்டு இன்னைக்கு வந்துட்டு இல்லை, அது எம்ஜிஆரோட போச்சுங்க. தமிழ்நாடு எங்கே நின்னாலும் கேள்விப்பார், அது வேற. இருந்தாலும் நாங்கள் வந்து சேப்பாக்கிட்டு செல்ல பிள்ளையாக அவர் என்றும் நாங்கள் கருதுகிறோம். அவங்க தாத்தாவோட, அவங்க அப்பாவோட மிஞ்சிருவார் போல இருக்கு. ஆனா, அந்த கட்சி தான் வரணும். அவர் மாதிரி ஒரு இளம் தலைவரை நம்ம இது வரைக்கும் பார்க்கலங்க. 2026ல் 2031 கூட திமுக தான் வரும். ஏன்னா அது மாதிரி செயல்பாடுகள் அது இருக்குது. மக்களுக்கான அரசு மக்கள் ஏற்றுப்பாங்க. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று திமுகவின் இளைஞரணி செயலாளர், தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. அவர்களுடைய பிறந்த நாளை மக்கள் ரொம்பவே கோலாகலமா கொண்டாடுறாங்க. மக்களுக்கு ஏன் உதயநிதி அவர்களை பிடிக்கும்னு மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பஸ் ஃப்ரீயா விட்டுருக்காரு. போய் உக்காந்தோம்னா கண்டக்டர்காரமா இந்தாம்மா டிக்கெட்டுன்னு சொல்றாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா பெண்களுக்கு நல்லாவும் செய்யறாரு. முன்ன இருந்து எல்லாம் கிட்ட இருந்து செய்யறாரு. மாதிரியான அவர் செய்த திட்டம் வந்து மக்கள் போய் அதிக அளவு பயனடைஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? லேடிஸுங்களுக்கு, ஜனங்களுக்கு இந்த பள்ளம் தண்ணி இதெல்லாம் நல்லா பாக்குறாரு. இப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சுன்னே வருது. நிக்கிறது இல்ல. ஜனங்க நடக்க முடியுது. வண்டியில போனா தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி நிக்குது. வண்டி டிராவல் பண்ண முடியல. எல்லாமே கஷ்டமா இருக்குது. எல்லாமே கிட்ட இருந்து எல்லாமே செய்யறாரு. பாடுபடுறாரு. அந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சரி, அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீரோடி வாழணும். மக்களுக்கோசமே வாழணும். இப்ப இந்த மழை டைம்ல இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளு. இப்ப இந்த டைம்ல இப்ப மழை வந்திருந்ததுன்னா, இப்ப இந்த டைம்ல வந்து நின்னுட்டு இருப்பாரு இங்க. ஸோ மக்கள் பணி வந்து அவரோட கடமையை சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு இங்க. எந்த டைமா இருந்தாலும் எது இருந்தாலும் இங்க வந்து மக்கள் பணியை வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இளைஞர்கள் மத்தியில வந்து அவர் செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால தான் எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதாவது அவர் துணை முதல்வரா பதவியேற்றதுக்கு பின்னாடி எந்த மாதிரி வந்து மக்கள் வந்து அவரை சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல இது நீங்க துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம்ன்றது கிடையாது. அவரு வந்து நார்மலாவே அவர் இளைஞர்ல இருக்கும் போதுலேருந்தே அவரோட பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ இன்னும் பொறுப்புகள் அதிகமானதுனால இன்னும் இன்வால்மெண்ட் அதிகமாயிடுச்சு அவருது. அதனால அவரு ஆரம்பத்துல இருந்தே அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். இளைஞர்கள் மத்தியில இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவரை. சரி, அவருக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுங்க? அவருக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரி சிறப்பா மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்யுங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உதயண்ணா. நீங்க பண்ற விஷயத்த ஒருத்தன் எதிர்த்து பேசுறானா, நீங்க கரெக்டா பேசுறீங்கன்னு அர்த்தம். ஸோ விமர்சனங்கள் வரதான் செய்யும். நம்ம பேசுற ஒரு விஷயத்த ஒருத்தர் நம்ம பேசும்போது அதை எதிர்க்கிறான், அதை பேசுறான்னா, அப்போ நம்ம நல்லா கரெக்டா பேசுறோன்ற அர்த்தம். அதனால விமர்சனங்கள் வரும். வாங்கி விட்டு நம்ம என்ன பேசினாலும் நம்ம செயல்பாடுகள் செஞ்சுட்டு தானே இருக்கோம். உன்னால செய்ய முடியல, நான் செய்யறேன். நான் வெறுப்புல பேச தான் செய்வேன். நான் இருக்கேன், என் அப்பா இருக்காரு. இப்ப எங்க அப்பா ஒரு விஷயம் பண்றாருன்னா, அவங்க அப்பா மாதிரியே பண்றாருப்பா. அதுதான் அந்த அந்த ரத்தம் அப்படி. ஃபேமிலியோட ரத்தம் அப்படி. அந்த வழியில வந்ததுனால அவங்களும் அதே பணியை தான் செஞ்சுட்டு வராங்க. மக்கள் பணியில ஈடுபடுறாங்க. ஏன் பிடிக்கும்னா, எல்லாம் முன்கூட்டியே வந்து செய்கிறாப்புல. இப்போ கொரோனா வந்தது. பையா கொடுத்தாங்க மக்களுக்கு. வெளியில் போக முடியாத நிலமையில இருந்தோம். கொரோனாவில் முட்டையிலேருந்து எண்ணெயிலேருந்து மல்லிகை சாமான் அனைத்தும் உதயநிதி சார் வந்து
வீடு வீடாக கொடுத்தாரு. மற்ற அமைச்சர் மாதிரி இவர் கிடையாது. இவர் வீடு வீடாக வந்து மக்களை வந்து என்ன இல்லை ஏது இல்லைன்னு கொரோனாவிலேருந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எல்லாம் நல்லா கவனிப்பாக செய்கிறாரு. அப்புறம் இப்போ மழை பெஞ்சது, எல்லாருக்கும் ரூபா கொடுத்தாரு. தீபாவளி வந்தது, அடுப்பு கொடுக்குறாரு. பொங்கல் வந்து வரும், ஸ்வீட் பாக்ஸு, பட்டாசு இது கொடுப்பாரு. அவர் வந்து இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெருமையாக நல்லா செயல்படுறாரு. அவங்க தாத்தாவோட, அவங்க அப்பாவோட மிஞ்சிருவார் போல இருக்கு. ஆனால் அந்த கட்சி தான் வரணும். வரும் வரும் அது மாதிரி இருக்குது. இதே வந்து 100 நாள் வேலையில் ஊருக்கு போனேன்னா, நான் தஞ்சாவூர் மாவட்டம். ஊருக்கு போனேன்னா என் பெத்த புள்ள கூட ரூ. 1000 காசு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்குது, செலவு இருக்குமாங்குது. ஆனால் என் பெத்த புள்ள மாதிரி ரூ. 100 பேங்கில் போட்டுறாரு. அக்கௌண்ட்டில் போட்டுறாப்புல எடுக்கிறோம். இப்போ 300 ஒரு நாளைக்கு 300 கொடுக்குறாங்க இந்த வேலைக்கு. 100 நாள் வேலைங்கிறது குடுக்குறாங்க. வேலை அவ்வளோ அந்த ரொம்ப முடியாதவங்க, ஒரு காப்பிக்கு வழி இல்லாதவங்கலாம் இப்போ வந்து அ ச தம்பி குடுக்கறதுனால தான் இதெல்லாம் நாங்க சாப்பிட்றோம், வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பெருமையா சொல்லிக்கிறாங்க ஊர்ல. இந்த உதயநிதி தம்பியே பெருமையா சொல்லிக்கிறாங்க. நல்லா செய்றாப்புல. இது மாரி யாரும் செய்தது இல்லல்ல. பெரிய இவங்க இவங்கலாம் செய்யல. இவங்க ரொம்ப சின்ன வயசுல இந்த மாரி செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களுக்கு. இன்னும் நல்லா செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். நல்லா வரணும் எதிர்பார்க்குறோம். ஊர்ல எல்லாம் ரொம்ப பேசிக்கிறாங்க. இவரு தான் வரணும், அடுத்தவங்க வரக்கூடாது அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆமா. 100 நாள் வேலையில எல்லாத்துலயும். ஆமா. அதான் அவருக்கு கோடி மக்கள், கோடி அம்மாங்க. எங்க பள்ளைக்கெல்லாம் ஒரே அம்மா. அவங்களுக்கு கோடியான அம்மாங்கள் அம்மா இருக்குது அவங்களுக்கு. இந்த சின்ன வயசுல நல்லா சிறப்பா செய்றாரு. ஸ்டாலின் அவர்களின் புதல்வனாகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். அடுத்தது உங்களோட பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க மேலும் மேலும் இந்த பணியை தொடர்ந்து செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறோம். உங்களால பொதுமக்கள் நாங்க நல்ல நலனை அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்களுக்கு உதவி பலனா கரம் நீட்டி எங்களுக்கு உதவி பண்ணி, உங்களோட நல்வாழ்த்துக்கள் வருஷம் இந்த பிறந்த நாளை நல்லபடியா கொண்டாடுற அளவுக்கு செய்யணும். இத தான் நாங்க ரொம்ப விரும்புறோம். ஏன் உதயநிதி அவங்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா, சின்ன வயசுலயே அவர் போஸ்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு. அதனால ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ வாரி எல்லாருமே 45, 50 வயசுக்கு மேல 60 வயசு கிட்ட தான் போஸ்டிங்ல இருப்பாங்க. அவரு ஆரம்பிச்ச உடனே போஸ்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. அவரோட பணி நீண்ட நாள் தொடர்ந்து நடக்கணும்னு விரும்புறோம். ஆனா இந்த மாதிரி போஸ்டிங் கிடைச்சது அவங்களுக்கு வந்து வாரிசு அடிப்படையில தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? வாரிசு அடிப்படையில் கிடைக்குதுன்னா எப்போ கிடைச்சிருக்கலாம். கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலின் சாருக்கு கிடைச்சிருக்கலாம். இப்போ அவரோட பணி நல்லா தொடருதுன்னு தான் அவருக்கு இந்த போஸ்டிங் எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த பஸ்ஸு போக்குவரத்துக்கு இலவச இது கொடுத்தது ஒண்ணு. இன்னொன்னு வந்து எங்களுக்கு இந்த பண்டிகை நாள்ல எல்லா இலவசமும் கிடைக்குது. மழை வந்தாலும் எல்லா இலவசமானது எல்லாமே குடுக்குறாரு. மத்தது வந்து இன்னும் மேலும் மேலும் மக்களுக்காக அவர் நீடுழிஞ்சு நல்லா செய்யணும்னு தான் ஆசைப்பட்டு திருப்தி படுறோம். இதோ நான் கடை வச்சிருக்கிறேன். இப்போ பஸ்ஸில் போறேன். எனக்கு ஒரு மாசம் எப்படியோ ஒரு ரூ. 1000 மேல மிச்சம் வருது. அது இல்லாத மகளிர் உதவித்தொகை ஒரு ரூ. 1000 வருது. இப்படி இன்னும் ஏதாவது எங்களுக்கு செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஆனா இப்ப வந்து அவர் வந்து வாரிசு அரசியல் தான் பண்றாரு. இப்ப வாரிசு அவங்க மகனா இல்ல அப்படின்னா அவர் வந்து பதவிக்கு வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சி எல்லாம் குற்றம் சாட்டுறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படி இல்ல. இது வந்து அவருடைய தனிப்பட்டது. வாரிசுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா, ஐயா கலைஞர் அவர்கள் இருந்ததுக்கும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து அப்படியே மாறிடுச்சு. அது ஒரு காலகட்டம். இப்ப இது வந்து சோசியல் மீடியா, இன்டர்நெட் காலகட்டம். ஸோ, அதனால மக்கள் வந்து பழைய இதெல்லாம் எடுத்துட்டு, அவருடைய தனித்துவத்தையும், திறமையும் தான் வச்சு தான் எடை போடுறாங்களே தவிர, திறமைக்கு தான் முக்கியத்துவம். மற்றபடி அதுக்கும் வாரிசுகளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது மிக எளிமையானவர். எல்லார்ட்டையும் ரொம்ப ஈஸியா பழகக்கூடியவர். வேறுபாடு இல்லாம அவரோட பாரம்பரியம் அந்த இதுக்கெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸுக்கு மீறி அவர் மக்களோட ரொம்ப மெர்ஜ் ஆகிறார். அதே மாதிரி அவரோட எளிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த பந்தமும் இல்லாம ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதியோட பேரன், பெரிய ஒரு முதல்வரோட பையன் அப்படி இருந்தும் அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு சின்ன பிள்ளைங்ககிட்ட எப்படி பழகுறாரோ அதே மாதிரி தான் எல்லா சமூகத்தினர்கிட்டையும், ஜாதி மத வேறுபாடு இல்லாம எல்லா சமூகத்தினர்கிட்டையும் எல்லாரோட அன்பையும் பெற்றவர் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க தாத்தா வந்து அரசியல்ல இருந்திருக்காங்க, அவங்க அப்பா அரசியல்ல இருக்காங்க. அதனாலதான் இப்ப அவருக்கும் இந்த துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க அப்படி இல்லை. இது வந்து இவரோட திறமைக்கு. அப்படி பார்த்தா ஸ்டாலின் ஐயாவுக்கு எப்பயோ கிடைச்சிருக்கணும், கிடைக்கல இல்லைங்களா? அவர் இவ்வளவு வருஷம் இருந்து இப்போதான் அவர் அந்த இதுக்கே இருந்திருக்கிறாரு. ஒவ்வொரு படியாக தான் வந்திருக்காரு. ஆனால் இவரோட திறமை வந்து மக்களோட மெரிச்சு, அதுவும் போக அவரோட அணுகுமுறை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அதனால வாரிசு அரசியல்ங்கிறதெல்லாம் வாரிசு இல்லாதவங்க சொல்லிக்கலாம்.
பாரம்பரியமாக வாரிசு அடுத்தவங்களுக்கு இல்லை அப்படின்னா அது அடுத்த ஜென்ரேஷன் போக முடியாது இல்லையா? எம்ஜிஆர் வச்சுக்கோங்க, அடுத்து இப்போ மோடி வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து வாரிசு இல்லையே. இருந்தால் தானே அடுத்து அவங்க பிள்ளைங்களை கொண்டு வருவாங்க. அவங்க பிள்ளைங்க இருந்து யார் வாரிசு அரசியல் பண்ணல? மூப்பனார் இருந்தார், ஜிகே மூப்பனார் பண்ணுறாரு, அடுத்து அவரோட பையன் பண்ணுவார், இப்படி வராங்க. அதே மாதிரி வாரிசு இருக்கிறவங்க அவங்கவுங்க இப்போ எனக்கு பிஸ்னஸ் தொழில் அப்படின்னா என் பையன் அந்த தொழில் பண்ணணுங்கிறது தப்பு இல்லையே. ஏன் இது வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாதுல்ல? தொழில் வந்து வாழையடி வாழையாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அது அவங்க பரம்பரை சொத்து மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உள்ள பிஸ்னஸ் அரசியல் அது பண்ணுறதுல தப்பு இல்லையே. இத்தனையும் ஒரு சினிமாவில் வந்து ஃபேஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் வந்தார். உடனே உள்ள வந்து இது பண்ணல. சின்ன பிள்ளைங்கள குழந்தையா இருக்கும் போதே கொண்டு வந்து அவரை இது பண்ணலை. கொரோனா காலத்துலேயும் சரி, இப்போவும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைங்கிறத உணர்ந்து ஸ்பாட்டுக்கு போய் செய்கிறார். அந்த ஸ்பாட்டோட இது இருக்குது பார்த்தீங்களா? இத்தனைக்கும் செல்வாண்ணன் வந்து அவங்க மாமா. அவர் இறந்து அந்த அன்னைக்கு நைட்டேவும் இன்னொருத்தங்க இறந்தாங்க அப்படின்ன உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போனார். இங்கே மத்தியானம் முடித்தவர் ஈவினிங் நைட்டு அந்த இன்னொரு இதுக்கு அட்டன் பண்ண போயிட்டார். அப்படிங்கும்போது தன்னோட குடும்பம்னு மட்டும் பார்க்காம கட்சி, பொதுமக்கள் இவங்களோட சூழ்நிலைக்கு உடனே மறுநாளேவும் இப்போ ஒரு சில இடங்கள்ல எல்லாம் துக்கம் அப்படின்னு சொன்னால் அதவே சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு வாரம் 10 நாள் வெளியே போக மாட்டாங்க. இவங்க அப்படி இல்லை. இன்னைக்கு இது முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் அப்படின்னு களப்பணியில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளாயும் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் மேலும் மேலும் வளரணும்னு விரும்புகிறோம். அவர் வந்து எம்எல்ஏவா இருந்து இந்த பொதுமக்களுக்கு மக்களோடு மக்களாக எல்லா விழாக்களிலும் கலந்து கொள்கிறாரு. தீபாவளிக்கு பட்டாசு கொடுக்குறாரு, மற்றபடி உதவிகளும் செய்கிறாரு. அந்த வகையில் எம்எல்ஏ என்ற முறையில் கடமைகளை செய்வதனால் பிடிக்கும். அவர்கள் செய்த உதவிகள், அவர்கள் செய்த நலத்திட்டங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது, எது மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இது மழைநீர் வடிகால் திட்டம் இந்த இடத்துக்கு பயனுள்ளதாக இருந்தது. திருவள்ளிக்கேணியில் மாமா எல்லாருக்குமே அது உள்ளது. தண்ணி நிற்கலாம் எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் அவங்கவுங்க ஈடுபடுவாங்க இல்லையா? அதுதான் முக்கியமானது. நலத்திட்டங்களும் செய்துன்னு இருக்காரு, உதவிகள். வாரிசின் அடிப்படையில தான் வந்து துணை முதலமைச்சர் பதவிக்கு வந்திருக்காருன்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? வாரிசு அடிப்படையில்னா அப்பா இருந்தா பிள்ளைக்கு வேலை கொடுக்குறாங்க அரசாங்கத்தில். அப்போ அது வேணான்னு அவங்க சொல்லணும், அதை வேலை வாங்கிக்கிறவங்க. அதே மாதிரி ஒரு கோவிலில் போனோம்னா ஒரு ஐயர் இல்லைன்னா அவருடைய பையன் கொடுக்குறான் விபூதி, அதை வாங்கிக்கிறோம் இல்லை? அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க மக்கள்? அதை அடிப்படையில் இதையும் ஏற்றுக்கணும். சாதாரண ஆளை இட்டு போய் சேர்த்தா அவன் ஆரம்பத்துலேருந்து எடுக்கணும். இந்த பையன் சாதாரணமாக சொல்லுவான். அதே மாதிரி அவங்க அரசியல் வாழ்க்கையிலேருந்து வராங்க, 3ஆவது தலைமுறை. அவங்களுக்கு அரசியல் தெரியாதா? அவர் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு இல்லைங்களா? அதனால ரொம்ப பிடிக்கும். சரி, அவங்க செய்த நலத்திட்டங்கள்ல எது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது, எது மக்களுக்கு பயனுள்ளதா இருந்தது? மக்களுக்கு பயனுள்ளது 1000 ரூபாய் இது வச்சு பஸ் இதுவும் வச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து எல்லா விதத்தில் அவர் இது பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிஎம்ன்னும் போது ஒரு வயசானவங்களா இருக்காங்க. எல்லாரும் ஒரு இளைஞர் மத்தியிலே தேடிட்டு இருக்கும்போது அவரு இந்த இளைஞர்களுக்கு பூர்த்தி செய்து கொடுக்குறாரு. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு விஷயம் இது நடக்குமா நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் அந்த இடத்துல முன்னாடி நின்று நடத்தி காமிக்கிறாரு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து இப்ப வாரிசு அடிப்படையில தான் துணை முதலமைச்சர் பதவி அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இந்த வாரிசுலாம் எதுவாக இருந்தாங்க, வாரிசு எதாக இருந்தாலும் சரி நல்லது செஞ்சால் போதும். அது வாரிசாக இருந்தாருன்னா நான் நேற்று வந்தவங்க செஞ்சா இருந்தாண்ணே எப்படி இருந்தாலும் சரி, நம்ம மக்களுக்கு நல்லது நடந்தால் சரிதான். அவர்கள் செய்த நலத்திட்ட உதவிகள்ல எது மக்களுக்கு பயனுள்ளதா இருந்தது, எது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு? எங்களுக்குன்னு பயனுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் வந்து ஒரு இன்டர்நெட், அதாவது சோஷியல் மீடியா விங்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதிலே போட்டு கலாச்சிருந்தாங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர் ஷோ சீசன் இது, கடலில் நடக்கிற சீசன் இது, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா டிசம்பர் ஆச்சுன்னா வெள்ளத்தில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த லாஸ்ட் டைம் ஒரு மழை வந்து பயங்கரமாக இதே ஐசூஸில் எங்களால் இவ்வளோ தூரத்துக்கு மேலே போக முடியாது. நாங்களும் அந்த அளவு தான் எதிர்பார்த்துருந்தோம், என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு. ஆனால் மழை பெஞ்சு மறுநாள் போய் பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான், அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். முக்கியமா வந்து பெண்களுக்கு நிறைய வந்து நலத்திட்டங்கள் உதவி பண்ணியிருக்காங்க. அது உங்க வீட்டுல உள்ளவங்க எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க? அதாவது பெண்களுக்கு வந்து நலத்திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ரேஷனில் 1000 ரூபா கொடுக்குறதா இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு சிலவங்க வந்து அதை வந்து தவறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. கொடுத்து எப்படி இருந்தாலும் அது அங்கே போகுது இங்கே போகுதுன்னு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் உண்மையிலேயே வாங்கி பயன்பெற்றவங்க கிட்ட போய் கேட்டிங்கனாக்கா அது கோடி புண்ணியம் தான் சொல்லுவாங்க.
ஆனால் அது கொடுக்கறதுக்கும் ஒரு மனசு வேணும். இந்த அரசு அது பண்ணியிருக்கு. அவருக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள். ஸோ அதுக்கான எங்களுக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலயே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் எடுத்து பண்ணுறாங்க. சரி, அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நன்றி சொல்லுவோம். அவங்க செய்த நலத்திட்டங்கள்ல எது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது? எது நீங்க பயனடைந்தீங்க? இந்த வெள்ளம் வரும்போதெல்லாம் இறங்கி வேலை செய்கிறாங்க. அதை பார்க்காம ஒரு தலைவருடைய பையன் ரொம்ப ஒர்க். சென்னைனால அந்த ஒர்க்கர்ஸ் அவங்கள மாதிரி பண்ண முடியாது. இப்போ அந்த விளையாட்டுத் துறையில வந்து அவரு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு. கார் ரேஸ் நடந்திருக்கு. கார் ரேஸ் வந்து நிறைய எதிர்ப்புகள் தான் வந்தது. எதுக்கு சென்னையில இவ்வளவு செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்தணும் அப்படின்னு பல எதிர்ப்புகள் வந்தது. இதை எப்படி பாக்குறீங்க? இதை வந்து கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்காங்களோ தான் நன்மைக்கு தான் முடிவு எடுப்பாங்க. சில பிடிக்காதவங்க அதை சொல்லலாம். கவர்மெண்ட் வந்து எல்லாம் பாதுகாப்போட அருமையான முறையில் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால் எந்த மாற்றம் கிடையாது. சரி. அவங்க ஆட்சினாலே அது பாதுகாப்பு தான் திமுக பொறுத்தவரை. அது மட்டும் இல்ல, இப்ப அவர் வந்து வாரிசின் அடிப்படையில தான் துணை முதலமைச்சர் பதவி வைத்திருக்காருன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்கள விட்டால் வேறு ஆள் யாருமே வந்து பண்ண முடியாது. ஆனால் அவங்க அரசியலில் வந்து அப்பா பையன் இப்படி வராங்கன்னா அது அரசியல் தெரிஞ்சு முறையாக வராங்க. மக்கள் வந்து அதை ஆதரிக்கிறாங்க. நல்லது பண்ண போய் தானே அதை ஆதரிக்கிறாங்க. குடும்ப அரசியலுங்கிறீங்க, அப்படிலாம் வந்து நல்லது செஞ்சால் தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்படி பார்த்தா மூத்த அமைச்சர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கலாம் இல்லையா? இவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது என்னன்னா எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. மூத்த அமைச்சர்கள்லாம் அதை ஒத்துக்கிட்டு தான் அவரை உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா இளைஞர்கள், சாதிக்கக்கூடிய வயசு, எல்லாருடைய ஒப்பீனியனில் தான் அது பண்ணியிருக்காங்க. யாருடைய எதிர்ப்பும் கிடையாது. எல்லாருக்கும் மனப்பூர்வமான மூத்த தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா தாத்தா மாதிரி நல்லா ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன் பிடிக்கும்னா நிறைய விஷயம் நல்லது பண்ணுறாங்க. யங்ஸ்டருக்கு சரி, தொகுதி மக்களுக்கு சரி, 234 தொகுதி அவர் போகிறாரு. ஒரு ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து அவங்க தாத்தா வந்து கலைஞர், அப்பா முதலமைச்சராக இருக்கார். இருந்தாலும் இவர் ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஆகி இப்போ அமைச்சராகி இப்போ டெப்டி சிஎம் வந்திருக்காருன்னா அவருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பை அவர் கரெக்டாக பயன்படுத்துகிறாரு. அவர் தொகுதி ஒன்றும் இல்லாமல் இப்போ 234 தொகுதியும் போகிறாருன்னா, ஸோ என் தொகுதியில் என்ன செய்கிறோன்னா 234 தொகுதி அது நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் பண்ணுறாரு. ஸோ அதனால எல்லாருக்கும் பிடிக்கும் அவர். ஆனா நீங்களே சொன்னீங்க, அவங்க அப்பா வந்து முதல்வரா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க தாத்தா முதல்வரா இருக்காங்க. அதனாலதான் வந்து பொறுப்புகள் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி. அதாவது துணை முதலமைச்சர் வாரிசு அடிப்படையில தான் இவருக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறது? அது நீங்கள் வாரிசு அரசியல் சொல்லுவீங்க. வாரிசு அரசியல் எல்லா கட்சியிலையும் இருக்கு. ஏடிஎம்ல இருக்குது, பிஜேபியில் இருக்குது, பாமகவில் இருக்குது, எல்லா கட்சியிலும் வாரிசு அரசியல் இருக்குது. எல்லா வாரிசு அரசியலும் இந்த மாதிரி ஆளுமையான இது பண்ண முடியாது. இப்போ ஏடிஎம்கிலே இருக்காங்க, நான் பேரை சொல்ல விரும்பல, ஏடிஎம்லேயே இருக்காங்க. இருந்தாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இவங்களால அந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா கலைஞர் வந்து மக்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தார். இப்போ நம்ம போகிற பிரிட்ஜு நிறைய திட்டங்கள் எடுத்து வந்து கலைஞர் ஆட்சியில் தான் வந்தோன்னே. ஸோ அதுக்கடுத்து தளபதி வந்தார். அவர் வந்து முதலமைச்சராக வந்தோன்னா அவருக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணார். அடுத்தது இவர், ஏன்னா அந்த பேஸ்லேருந்து கற்றுன்னு வராரு. தாத்தா என்ன பண்ணார், அப்பா என்ன பண்ணார், இப்போ நான் என்ன பண்ணணுன்னு. இப்போ நான் எங்கள் அப்பா இருக்காருன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரோ அதை ஃபாலோ தான் நான் பண்ண முடியும். ஸோ எங்கள் அப்பா பிக் ஷாட் எங்கள் அப்பா. அதனால் நான் வந்து ஆடம்பரமாக நான் இல்லை. நான் இருந்தாலும் இப்போ தொகுதி மக்களுக்கு என்ன பண்ணணும்னு நான் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இது நீங்கள் வாரிசு அரசியல் பண்ணக்கூடாது. தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நடக்குது. இப்போ புது முகத்தை நம்பி நம்ம கொடுக்க முடியாது. அவங்க பண்ணவங்களா என்ன தெரியாது. ஸோ இவங்க வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்க. இது வாரிசு அரசியல் நம்ம சொல்ல முடியாது. இது ஏன்னா அந்த குடும்பத்துலேருந்து வந்தார், அந்த ஈடுபாடோடு அவர் எல்லாமே 234 தொகுதி மக்களுக்கும் நல்லது செய்கிறாருன்னா இது நீங்கள் எப்படி வாரிசு அரசியல் சொல்லுவீங்க? அவங்களால பண்ண முடியாத செயலை இவர் பண்ணி காட்டுறாரு. அதனால தான் அந்த விமர்சனங்கள் வருது. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சும்மா திமுகவில் தான் வாரிசு அரசியல் சொல்கிறாங்க தவிர, மற்ற இப்போ ஜெயக்குமார் சொல்கிறாருல்ல, அவங்க பையன் யார்? ஜெயவர்தன். அவர் ஒரு எம்பி. அப்போ அவர் வாரிசா இல்லையா? அதை நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ பாமகவில் வந்து ராமதாஸ் பேசுகிறாரு. அவர் கூட ராமதாஸ் சொன்னார், என்னோட யாரும் என் குடும்பத்தில் வரமாட்டாங்கன்னு. அன்புமணி வந்தார், அன்புமணி மனைவி வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் வாரிசு அரசியல் தானே. இதையே நீங்கள் பேச மாட்டீங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, வாரிசு அரசியல் சொல்லி வந்து அவர் நல்லது செய்கிறார்ல, அதுதான் பிரச்சனை. உங்களால் பண்ண முடியலன்னா கம்முன்னு இருங்க. பண்ணுறவங்கள செயல்பட விடுங்க. அவர் விமர்சனம்லாம் தாண்டி அவர் மக்களுக்கு இன்னும் எங்கேயோ போயிட்டாரு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு மேலே போயிட்டாரு. இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இது நாங்கள் வரவேற்கிறோம், அவ்வளோதான். கண்டிப்பா அவரு விளையாட்டு துறையில நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி செஸ் போட்டியா இருக்கட்டும், அப்புறம் வந்து கார் ரேஸ் இருக்கட்டும். கார் ரேஸுக்கு பல எதிர்ப்புகள் வந்து வந்தது. ஆனா தொடர்ந்து வந்து அந்த கார் ரேஸ் நடத்தி முடிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இது கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து, அதாவது நம்ம சென்னையை வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்குது இந்த கார் ரேஸ்.
ஆமாங்க. இது நீங்க சொன்னீங்க வந்து செஸ்ஸு வந்து காமனா எல்லாருமே இது பண்ணுவாங்க. கார் ரேஸ் வந்து நம்ம பணக்காரங்க ஒண்டி பார்க்குற ஒரு விஷயம். ஃபாரின்ல தான் நடக்கும். இங்க அதிகபட்சம் போனீங்கன்னா, நம்ம எருங்காடு கோட்டையில நடக்கும். நம்மளால அங்க போக முடியாது. எங்க லோக்கல்ல இருக்கிறவங்க. சென்னை மாநகரத்தில இங்க வைக்கும்போது மையத்தில முக்கியமான மவுண்ட் ரோட் கிட்ட வச்சாங்க. ஸோ அது எல்லாரும் போய் பார்க்க முடிஞ்சது. அது வரவேற்கத்தக்கது தானே! யாராலயும் பண்ண முடியாது. பண்ண வச்சுட்டார்ல. அது பெரிய விஷயம் தானே! ஒரு பணக்காரங்களும், ஒரு பெரிய இதில இருக்கிறவங்கலாம் போய் பார்க்க முடியாது. டிக்கெட்லாம் விலை ஜாஸ்தி. உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது வந்து காமனா பப்ளிக்கும் ஃப்ரீயா குடுத்துட்டு, அந்த இது பண்ணும்போது வரவேற்கத்தக்கது தானே! எந்த பாதிப்பும் இல்லையே! அவங்க எப்படி நீட்டா பண்ணாங்களோ, அதேமாரி போக்குவரத்து எல்லாமே மாற்றங்கள் விட்டு, போக்குவரத்து எந்த பாதிப்பும் இல்லாம, இது ஒரு தனி ட்ராக்கு, அது தனி ட்ராக் குடுத்தாங்க. இந்த ஷோ முடிஞ்ச உடனே காமன் ஆயிடுச்சு. இது பேசு பொருளே இல்லையே! ஆரம்பிக்கும்போதே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆரம்பிச்சு சக்சஸ் ஆனோனே அத பத்தி பேசல. ஏன்னா சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்ல விஷயம் ஒண்ணு பண்ணும்போது எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அத தட்டி போட்டு நம்ம நல்ல விஷயம் பண்ணி போணும். ஸோ நல்ல விஷயம் தான் அது. 2026ல 2031 கூட திமுக தான் வரும். ஏன்னா, அது மாரி செயல்பாடுகள் அது இருக்கு. மக்களுக்கான அரசு மக்கள் ஏத்துப்பாங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். அவங்களுக்கு ஏதாவது சொல்ல நினைச்சா என்ன சொல்றீங்க? ஆ வாழ்த்த வயதில்லை. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உதயண்ணா. உதயநிதி அவங்கள உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? திருவல்லிக்கேணி சேப்பாக்கு தொகுதியில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக உங்களிடையே பேசிக் கொண்டிருக்கின்றேன். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றிலிருந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நலத்திட்டங்களை அதிகமாக கொண்டு வந்து அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். கொரோனா காலத்தில் எந்த மாவட்டத்திலும் செய்யாத அளவுக்கு நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் அவர்கள் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசிகளை போட்டு அவர் கொரோனாவில் இருந்து மக்களை காப்பாற்றினார். அதன் காரணமாக அவரை எனக்கு மிகவும் பிடிக்கும். அது மட்டுமில்லாமல் தளபதி ஸ்டாலினை அவர்களைப் போல உதயநிதி அவர்களும் கழகத்தின் உதயமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அனைத்து பணிகளிலும் அவர் தன் கவனத்தை செலுத்தி தமிழ்நாட்டை மேலும் உயர்த்த வேண்டும் என்று அவர் எண்ணி பாடுபடுகின்றார். கலைஞர் வழியிலும் ஸ்டாலின் அவர்கள் வழியிலும் அயராது உழைத்து கொண்டு நேர்மையாகவும் பணிவாகவும் மக்களிடையே அவர் நல்ல பெயர் எடுத்து வருங்காலத்தில் தமிழகத்தின் ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் திருவல்லிக்கேணி ஏப்பாக்க தொகுதியின் செல்ல பிள்ளையாக அவர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். ஒளி அதாவது தீப ஒளி பண்டிகையாக இருந்தாலும் சரி, பொங்கல் பண்டிகையாக இருந்தாலும் சரி, மக்களிடையே நேராக அவர் சந்தித்து நலத்திட்டங்களை வழங்கி மக்களுடைய உள்ளங்களை கவர்ந்த துணை முதல்வராக அவர் விளங்கி கொண்டிருக்கின்றார் என்பதில் எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி உண்டு. அதை மேலும் மேலும் அவர் வளர்த்து கொண்டு அண்ணா அவர்களுடைய புகழையும் கலைஞருடைய புகழையும் காக்க வேண்டும் என்று சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதி மக்களின் சார்பாக மக்களின் ஒருவனாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் அண்ணாவின் ஆசீர்வாதத்தை பெற்றும் கலைஞர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றும் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி மக்களின் வாழ்த்துக்களோடு 100 ஆண்டு காலம் வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் பணிபுரிய வேண்டும் என்று இயற்கை அன்னையிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர் மக்களுக்கு சேவை செஞ்சு கொண்டு இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன செய்வார்ன்றது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அதை விட அதிகமாக செஞ்சுருக்காரு. மகளிருக்கு பஸ்ஸு இலவசமாக கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு போக்குவரத்து முக்கியமானது. அதனால் ஏழை எளிய மக்களுக்கு போக்குவரத்து இலவசமாக கிடைச்சிது. ரொம்ப இது மாதந்தோறும் கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுவும் மிக சிறப்பான செயல் திட்டம். அது இல்லாத பொங்கலுக்கு, தீபாவளிக்கு எதிர்பாராத பொதுமக்களுக்கு செய்கிறாரு. அதை விட முக்கியமானது வந்து கல்வித்தொகை. பள்ளி கல்லூரிகளுக்கு இலவசமாக அவரே ஃபீஸ் கட்டுறாரு. பள்ளிகளுக்கு 10,000, கல்லூரிகளுக்கு 20,000. ஆகையால் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது மிக சிறப்பான ஒரு இது. அவர் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப அதிர்ஷ்டமான இது. மற்ற பேரோட இவர் வந்து கொஞ்சம் சிறப்பாக செய்கிறாரு.
அதே போல் முதலமைச்சரும் சிறப்பாக செய்கிறார். அதையே போல் துணை முதல்வரும் செய்து கொண்டு இருக்கிறார். ஆகையால் அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு மிக்க நன்றி சொல்லணும். இந்த செயல்கள் எல்லாம் செய்கிறாருன்றது வந்து ரொம்ப சிறப்பான செயல். இதெல்லாம் எதிர்பாராத செயல். ஆகையால் அவருக்கு மிக்க நன்றி. 100 ஆண்டு கால வாழ்க. அவர் ஏன் பிடிக்குன்னா தொகுதிக்காக நிறைய செய்கிறாரு, மக்களுக்கு நிறைய செய்கிறாரு, மெயினாக பசங்களுக்கு நிறைய பண்ணுறாரு. ஒரு அடிப்பட்ட வீட்டுக்கு ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு கூட போயிட்டு தன்னை இதுவும் இல்லாமல் போய் பாகுபாடு இல்லாமல் போய் உள்ளே போய் பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் ஒரு மக்களுக்கு என்ன தேவைன்றதை கேட்குறாரு கொள்றாரு. அதனால ரொம்ப பிடிக்கும். எல்லார்கிட்ட ஒரு அன்பா பண்பா அண்ணனா இருந்து எல்லாருக்கிட்டையும் பண்ணுறாரு. அதனால ரொம்ப பிடிக்கும். அவர்கள் செய்த நலத்திட்டங்கள்ல எது ரொம்ப மக்களுக்கு பயனுள்ளதா இருந்தது, எது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது? மெயினாக சொன்னால் கல்வி தாங்க. அண்ணா இருக்க சொல்ல விளையாட்டுத்துறையும் சரி கல்வியும் சரி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு முன்னிலை கொடுக்குறாரு. பசங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட உடனே அவங்களுக்கு சின்ன பசங்க ஒரு சைக்கிள் வேணும் ஒரு மனு கொடுத்தா கூட உடனே சைக்கிள் வாங்கி தராரு. அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம அண்ணன் தம்பி பண்ணுற மாதிரி அவர் பண்ணுறாரு. நம்ம வீட்டில் ஒருத்தராக இருக்கார் அவர். அதனால் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு நல்லது பண்ணால் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் அந்த விஷயத்தில் அவர் வந்து பண்ணுறது யாருமே இந்த மாதிரி பண்ணலை. நம்ம பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யாருமே முன் வரலையே. இது நாள் வரைக்கும் விளையாட்டுத்துறையில் இருந்தாங்க நிறைய பேர். ஆனால் யாரும் இந்த மாதிரி கொண்டு வந்து பண்ணலையே. இன்றைக்கி அவர் முயற்சி பண்ணுறதுல அது தப்பு இல்லையே. முயற்சி பண்ணி வந்து 1000 எதிர்ப்பு வரும். நம்ம தலைவர் ஆட்சி காலத்தில் கூட நிறைய பேர் எதிர்ப்பு கொடுத்தாங்க. அது மாதிரி இவர் இப்போ எதிர்த்து செய்கிறாரு. அது நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க விஷயம். எங்கள் உயிர் உள்ள வரைக்கும் அண்ணனுக்காக எப்பவுமே நாங்கள் உயிர் கொடுத்து செய்வோம். எந்த வேலை சொன்னாலும் செஞ்சு கொடுத்து தயாராக இருக்கோம். ஏன்னா அவர் செஞ்ச ஒவ்வொரு இதுக்கும் எங்களுக்கு வந்து செய்யணும் ஆக்கப்பூர்வமாக செய்யுங்க. ஒரு பிறந்த நாள் கூட இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணுங்கன்றாரு. இதுக்கப்புறம் அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணுன்ற நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன் பிடிக்கணும்னு சொன்னால் ஒரு அப்பா தாத்தா கடுமையாக தமிழ்நாட்டுக்காக என்னென்ன தேவைகளோ அடிப்படை வசதிகளிலிருந்து மக்களுடைய தேவைகளை ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன செய்யணுன்ற நோக்கத்தோடு அவங்க செய்து முடிச்சிட்டாங்க. இப்போ அவர் இளைய வயசில் இருக்கிறதுனால அவர் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு செய்ய வேண்டியது வேலை இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு உடைய சேவைகளை செய்வதற்கு ஒரு மாமனிதர் ஒரு சுறுசுறுப்பாக பாருங்கள். இப்போ 2-3 நாளாக டெல்டா மாவட்டத்தில் போய் சுற்றி அந்த மக்கள்லாம் பார்த்தாரு. மீண்டும் இன்னைக்கு சென்னைக்கு வந்து நேற்று சென்னையெல்லாம் ரவுண்ட் அடிச்சார். அடுத்தது இன்னைக்கு பெரியார் தேட்டரில் பெரிய ஒரு மாபெரும் கூட்டம் வாழ்த்துக்கள் சொல்ல நல உதவி திட்டங்கள்லாம் அவர் செயல்பாடு அவர்கள் வழங்கப்பட்டது. மக்களுடைய ஆசையை பெற்றவர். இன்னும் வருங்காலத்தில் அவர் இன்னும் சுறுசுறுப்பாக செயல்படணும் என்பது தான் பொதுமக்களுடைய கோரிக்கைகளும் கொள்கைகளும் கோட்பாடுகளும். ஏன்னு சொன்னால் அவங்க வந்தவங்க அந்த வழியில் வந்தவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். சும்மா நேற்று சினிமா நடிச்சிட்டு இன்றைக்கி வந்துட்டு இல்லை. அது எம்ஜிஆரோடு போச்சுங்க. ஏன்னா அவங்க தாத்தா அவங்க அப்பா இப்படி அவங்க வருங்காலத்தில் என்னென்ன செய்யணும் என்றது பாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்தினுடைய எதிர்காலத்தில் தலைவராக வருவதற்கு வாய்ப்புள்ள ஒரு நல்ல மனிதரை தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக எங்களுடைய சேப்பாக்கம் தொகுதியில் தேர்ந்தெடுத்ததுக்காக இன்னும் எங்களுக்கு பெருமைப்படுறோம். காரணம் தமிழ்நாடு எங்கே நின்னாலும் கழிப்பார், அது வேற. இருந்தாலும் நாங்கள் வந்து சேப்பாக்கத்தில் செல்ல பிள்ளையாக அவர் என்றும் நாங்கள் கருதுகிறோம். இனி வரும் காலங்களிலும் அவருக்காக நாங்கள் அவர் சொல்லுகிற வழிபாடுகளை நாங்கள் நடப்போம். அவரை எழுப்பி சொல்லி தமிழ்நாட்டுக்கு அவருடைய சேவைகள் தேவை என்பதை சொல்லி நான் அன்பாக சொல்கிறேன். இன்னைக்கு பொருநாள் வாழ்த்துக்கள். அவருக்கு நாங்கள் சின்ன வயசாக இருந்தாலும் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்றும் உண்டு. வாழ்க 100 ஆண்டு காலம் அவருடைய பணிகள் தொடர என்று நான் வாழ்த்துகின்றோம். அவரை மாதிரி ஒரு இளம் தலைவரை நம்ம இது வரைக்கும் பார்க்கலங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் தலைவர் அவர். நமக்கு தலைவருக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு சூப்பர் தலைவர் அவர். அவரை நாங்கள் ரொம்ப லைக் பண்ணுறோம். அது மட்டும் இல்ல, அவர் வந்து வாரிசு அடிப்படையில தான் வந்து துணை முதல்வர் பதவிக்கு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. வரணுங்க. வாரிசு அடிப்படையில் தான் வரணும். வாரிசு அடிப்படையில் வராதவங்க யாருமே கிடையாது. அவர் வாரிசு அடிப்படை வந்ததில் நாங்களாம் வரவேற்கிறோம். எங்களுக்கு மகிழ்ச்சி, அது எல்லாமே சந்தோஷம். சரி, அவர் பண்ண நலத்திட்டங்கள்ல எது ரொம்ப மக்களுக்கு பயனுள்ளதா இருந்தது, எது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது? அதாவது இந்த கல்வித்துறையில் ஸ்கூல் பசங்க படிக்கிறதுக்கு அவர் பண்ண உதவி வந்து உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த பசங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பு அதெல்லாம் கூட கிடைக்க ரொம்ப அரேஞ்ச் பண்ணதுனால அவர் உண்மையிலேயே நாங்கள் வரவேற்கிறோங்க. அவர் வந்ததுலேருந்து நிறைய மாற்றங்கள் அதை நாங்கள் பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் ஜனங்களும் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு தான் அவர் திருவல்லிக்கேணி வந்தாலே அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது.
அது மட்டும் இல்ல, விளையாட்டு துறையில அவர் பண்ண சாதனைகள், அதாவது இதுக்கு முன்னாடி செஸ் போட்டியா இருக்கட்டும், அப்புறம் வந்து கார் ரேஸா இருக்கட்டும், ஆனா அவருக்கு இந்த மாதிரி நிறைய சாதனைகள் பண்றாரு. ஆனா அவருக்கு எதிர்ப்புகள் நிறைய வருது. அதை எப்படி பாக்குறீங்க? அது வரதாங்க செய்யும். அரசியலில் ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு எதிர்ப்பு இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா எதிர்ப்பை வச்சே நிறைய பேர் காலம் தள்ளிட்டு இருக்காங்க அரசியலில். அதனால அவருக்கு அந்த எதிர்ப்பு வர்றதுன்றது ஒரு இயற்கையான ஒன்று தான். அதை நம்ம தவிர்க்க முடியாது. அதெல்லாம் பற்றி அவர் கவலைப்படுறவர் கிடையாது. அவருடைய கடமையை அவர் கரெக்டாக செய்துட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? வாழ்த்து தாங்க சொல்லணும். அவர் இன்னும் பல ஆண்டுகள் அரசியல் துறையில இருந்து இந்த திருவல்லிக்கேணி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யணும்னு நாங்கள் ரொம்ப ஆண்டவரை வேண்டிக்கிறோம்.